சார் லிப்ஸ்டிக் போடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா என்ன? என்ன சொல்றா ஒண்ணு புரியல. நல்ல ஒரு பீஃப் பிரியாணி இல்ல சிக்கன் பிரியாணி, ஒரு ரைத்தா, அப்புறம் மோர ஊத்து அதுல பூனை கிடக்குதான்னு பாப்பா. சிக்கனும் சார். ஓகே சூப்பர். என்னடி சொல்ற? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் வந்து இந்த பாய் பெஸ்டின்ற நேம் என் காதல கேட்கவே கூடாது. என்னுடைய ஓன் ப்ராப்பர்ட்டி. இதுக்கப்புறம் நீ லவ் கிவ் டச் டச் நீ ராஜ பண்ணிக்கிறத பெஸ்டி அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் என்னன்னா, நான் நீ என்ன சொல்றது? நான் போய் சொல்றேன். இந்த எத்தனை நாள் பாத்துக்காம எத்தனை வருஷமா நான் உன்கிட்ட பேசாம இருந்தாலும், இது கொஞ்சம் ஓவரா தோணல. எப்ப நான் உன்னை அப்ரோச் பண்ணாலும் இஸ் ஓபன் ஃபார் மீ. அவர் வர வரைக்கும் கடலோரமாவே வச்சு காரியத்தை சாதிச்சிட வேண்டியதா. ஆக்சுவலி எனக்கு வர வேண்டியவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, டீ டோட்டலா இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். எனக்கு வரப்போற மனைவி வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் கத்துக்கணும் சார். இதுல இருந்தே தெரியுது. எத்தனை நாளைக்கு தான் நம்மளே இறங்கி ரோட்ல சண்டை போடுறது? ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. கத்து கொடுத்தா நான் வர்மா முடிச்சிருக்கேன். நான் கத்து கொடுத்தா ஏத்துக்கிற பொண்ணாவும் இருக்கணும். ப்ளீஸ் சொல்லுமா, சொல்லு. எங்க குடும்பத்துக்கு செட் ஆகுறவரா இருக்கணும். யாருக்கு? அப்படியா? ஃபேமிலியே வேண்டாம் அப்படின்னு ஒரு ஒதுக்குவாங்க இல்லையா நிறைய பேர். போதும் நிசா, ஐயோ போதும் உஷா, போதும். எனக்கு வந்து என்னுடைய கருத்துக்களை வந்து காது கொடுத்து கேட்கிறவரா இருக்கணும். அப்புறம் என்னோட என்ன சொன்னாரு? சும்மா ஏமா நான் மிரட்டுறேன். கனவுகளை மதிக்கிறவரா இருக்கணும். அப்புறம் இன்னொன்னு வந்து டிராவல் பண்றவரா இருக்கணும். அப்புறம் இதே ஒரு மனுஷன் எத்தனை தடவை சுத்தி வரலாம். எனக்கு வர போறவங்க எப்படி இருக்கணும்னா, எங்க இந்த சிச்சுவேஷன்ல என்னோட கால் ஆன்சர் பண்ணணும். டிராபிக்ல இருந்தாலும் சரி, நான் ஐம் ஆன் தி வே அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணணும். அதுக்கப்புறம் புரிஞ்சதா? எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா, மத்த கேர்ள்ஸ்க்கு ஒரு நல்ல பிரதரா இருக்கணும். கேட்டுக்க. வரவங்க எப்படி இருக்கணும்னா, சிம்பிள். குக்கர் விசில் அடிச்சா நான் வந்து ஆஃப் பண்ணணும்னு எதிர்பார்க்காம அவங்களே போய் ஆஃப் பண்ணணும். ஜாலியா இருக்கணும் சார். எனக்கு உண்மையா இருக்கணும், அது போதும். என்னுடைய பெட்டர் ஆஃப் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடாது. என்ன கேட்ட? வீட்ல இருக்க டொமேட்டோல அவங்க என்ன செஞ்சு கொடுத்தாலும் நான் சாப்பிடுறேன். வீட்டுல இருந்து யோசிச்சு பேசிட்டீங்க முதல்ல இல்லையா? இனிமே என்ன பேசுவீங்க? ஓவரா ரீட் அடிக்கிற குடு. எனக்கு வந்து வரப்போறவங்க வந்து பயப்படாத. முதல்ல சந்தேகப்படக்கூடாது. நீங்க ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. 10 மணிக்கு வந்தாலும் புருஷன் நம்மள தேடி தான் நம்ம வீட்டுக்கு தான் வரான், அடுத்த வீட்டுக்கு போகல அப்படின்னு சொல்லக்கூடாது. பஞ்சாயத்துல இடுப்புகள் நீங்களே அவளுடைய பேர் வெக்கப்படுற பொண்ணு சுத்தமா வேண்டாம். நான் ஒரு சைல்டிஷ் டைப். சைல்டிஷா இருக்கேன்னு உங்களுக்கே தெரியுது. அந்த மாதிரி இருந்தா வந்து இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. நீங்க மாத்திக்க மாட்டீங்க, அது நீங்க மாத்திக்க மாட்டீங்க. ஆனா சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. நீங்க சைல்டிஷா இருந்தா கூட பரவாயில்ல, பாப்பா வாப்பா மடியில உட்காருமா அப்படின்னு கூட வச்சுக்கணும். சனிக்கிழமை நைட் பார்ட்டி போற பொண்ணு வேணாம் சார். பின்னாடி ஒரு பின்லாடன் இருக்கான் பாரு, அவன வேற கூட்டு ஓடிப்போ. நான் ரெடி, நீ ரெடியா? வெள்ளிக்கிழமை போனா ஓகே. ஒரு சகலையா துரோகியா? சார் லிப்ஸ்டிக் போடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா என்ன? என்ன சொல்றா ஒண்ணு புரியல. சோ நான் நைட்டு தூங்கும் போது கூட லிப்ஸ்டிக் போட்டு தான் தூங்குவேன். அந்த பாத்திரம் மட்டும் வாஷ் பண்ண சுத்தமா பிடிக்காது. இதுவரை என்னையில இருந்து வரவரு கொஞ்சம் பாத்திரம் தேய்க்கிறவரா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணி. பல்ல புடுங்குற பாம்பு மாதிரி இப்படி உட்கார வச்சிருக்கீங்க, என்ன மந்திர போட்ட? அதுவா ட்ரீட்மென்ட். அட கனவு, இந்த கனவே நினைவானா? இந்த வசிய பொருத்தம் இல்லனா 2 பேரும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சுத்தி இருக்கவங்க பத்ரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். ஓகே போப்பா போ சொல்லுமா. எனக்கு மாப்பிள்ள பிடிச்சிருச்சுன்னா நான் ஓகே பரவாயில்ல, அடிச்சுக்கிட்டே இருந்தா டாம் அண்ட் ஜெரி மாதிரி ஜாலியா இருக்கும்னு நினைப்பேன். பட் புரிஞ்சதா? 6 பேக்ஸ்லாம் வேண்டாம். என்னடி சொல்ற? ரொம்ப பெரிய பானை சைஸ்க்கு தொப்ப வேண்டாம், குட்டி பானை சைஸ்க்கு தொப்ப இருக்கணும், கொஞ்சமா தாடி இருக்கணும். சரி, எனக்கு வந்து ஜிம்முக்கு போற பசங்க வேண்டவே வேண்டாம்.
மெரூன் ஷர்ட் மெரூன் பிளாக் செக்குடு என்ன இருமா பேசிக்க அவரோட லுக் நல்லா இருக்கு. அவங்க பாஸ் உங்களை கவுத்துட்டாலே. ஃபர்ஸ்ட் வந்து மாப்பிள்ள புல்லட் பைக் இருந்தாதான் நான் கல்யாணமே பண்ணிப்பேன்னு ஒரு ஸ்டேஜ்ல பேசினேன். இப்ப தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா எல்லாம் தான் ஓடுது. இப்ப நான் வாங்கி கொடுக்குறேன் அவங்கள ஓட்ட சொல்லுங்க, அந்த மாதிரி மாறிடுச்சு. யார் நீ? ஒரு குட்டி மேடை போட்டு ஒரு 1000-1500 பேர் வர வச்சு இதுதான் அந்த கல்யாண மண்டபத்துடைய வரைபடம். நல்ல ஒரு பீஃப் பிரியாணி பெருச்சாளி இல்ல சிக்கன் பிரியாணி, ஒரு ரைத்தா, அப்புறம் சரி மோர ஊத்து, அதுல பூனை கிடக்குதான்னு பாப்பா. சிக்கனும் சார். ஓகே சூப்பர். குலு 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 மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.